டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தொல்லியல் ஆய்வறிஞர் திரு நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எகிப்து பிரமிடில் சிகை கொற்றவன் அப்படிங்கிற கொற்றன் அப்படிங்கிற சொற்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ பொதுவாக எகிப்தில் வந்து நம்முடைய அதனுடைய பிரமிடில் இருந்த மம்மியில் வந்து மிளகு இருந்தது அப்படின்னு ஏற்கனவே இருக்கு. முனைவர் இரா மதிவாணன் ஐயா 38 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே சிந்துவெளி முகி பெரிய ஒரு பிரமிடில் சிந்துவெளி குறியீடுல கந்தா என்று குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னன்னா வெள்ளக்கார சொன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க, அதிசயமா இருக்கு. இப்போ ஒரு சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு வடக்கு இந்தியரோ அல்லது ஒரு வெள்ளைக்காரரோ இவங்கெல்லாம் சொன்னதுனால இப்போ பேசுபொருளாக இருக்குங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி இப்போ புதிதாக தொடங்கியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? உண்மை என்ன அதுல? இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பிரமிடுகளில் இருக்கிற அந்த எழுத்து இருக்குது இல்லைங்களா, எழுத்து பொறிப்பு. இதை இப்போ 2024-25 ரெண்டு அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்களும் அந்த இவர் இங்கோ ஸ்ட்ராச் அப்படின்னு சொல்லி அவர் சுவிட்சர்லாந்து ஓரியன்டல் லாங்குவேஜஸில் எக்ஸ்பர்ட், அவங்க சான்ஸ்கிரிட் எக்ஸ்பர்ட். அவங்க அந்த பெண்மணி தமிழ் எழுத்துக்களை வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து வகைப்படுத்தினவங்க. அவங்க வந்து ஃப்ரான்ஸ், அவங்க அந்த பேச்சில் தெரியுது. அந்த இதை நான் கேட்டேன் நான் அவங்களோட இதை. அவங்க வந்து சார்லட் ஸ்பிட்னு அவங்க பேர். அவங்க ஓரியன்டல் லாங்குவேஜில் இருக்கிறாங்க. அது இதுதான் மேற்பார்வைக்கு இதுதான் இது. ஒரிஜினல் இவங்க அதை கண்டுபிடிக்கல. இவங்க வந்து அது ஆவணப்படுத்தி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பெருமக்கள். அது வந்து தமிழ் வரும் நிலவும் அவங்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு. ஒரிஜினலாக அது எப்போ நடந்ததுன்னா 1926 ஜூல்ஸ் பெய்லட்னு ஒருத்தர் அறிஞர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். அது ஓரியன்டல் கீழ்த்திசை, நம்ம நாகரிகம், கீழ்த்திசை பண்பாடுகள், கீழ்த்திசை மொழிகளை வந்து ஐரோப்பியர்கள் தான் வந்து அதிகமாக ஆராயறதுல அவங்க வந்து வல்லுநர்கள்னு சொல்லலாம். அதில் இந்த பிரமிடுகள் இருக்கிறத வந்து முதல்ல அந்த ஜூல்ஸ் பெய்லட் தான் 1926 அதை வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு எழுத்து பொறிப்பு இருக்குது, கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சார். ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லி அவரால் அதை மொழிபெயர்க்க முடியல, டெசிஃபர்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன அது சொல்ல வருது அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியாதனால அதை வந்து வகைப்படுத்தி வச்சுட்டார். ஒரு கீரல், ஒரு கிராஃபிட்டி, ஓரியன்டல் கிராஃபிட்டி. ஆனால் ஏசியன் கிராஃபிட்டின்னு வகைப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஏசிய பகுதியை சேர்ந்த ஒரு கிராஃபிட்டி இருக்குதுன்னு சொல்லி வகைப்படுத்தி அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு. அதை இவங்க ஆய்வு பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டே கடந்து போச்சு. அவர் 1926 பண்ணார். இவங்க 2024 98 வருஷம் கழிச்சு இவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணி அதை வந்து தமிழ்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த குகையில், அந்த கிங் ஆஃப் வேலிஸ்ங்கிற அந்த குகையில் வந்து நிறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 21 தமிழ் எழுத்து பொறிப்பு இருக்குது. தமிழ் எழுத்து பொறிப்பு வந்து 21 இருக்குது. அது மாதிரி இவங்க சொல்கிற அந்த சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க இல்லையா, சான்ஸ்கிரிட் பிராகிருதம்னு வகைப்படுத்துகிறாங்க. அது வந்து 7 இருக்குது. அப்புறம் கரோஸ்டின்னு சொல்லி அந்த ஆப்கான் பகுதியில் பேசின அந்த காந்தாரி மொழி, அதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து 1 இருக்குது. அப்படி தான் அதை வந்து அவங்க பெர்சன்டேஜ் எல்லாம் வகைப்படுத்தி ரொம்ப தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. இதில் இந்த எழுத்து பொறிப்பில், அதாவது சான்ஸ்கிரிட்னு சொல்லி வகைப்படுத்தினாங்க இல்லைங்களா, அவர் வந்து அந்த இங்கோ ஸ்ட்ராச்னு சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டு பேராசிரியர், அதாவது மிடிவல் சான்ஸ்கிரிட்டில் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னாரு. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது இவங்க இந்த சான்ஸ்கிரிட்னு சொல்கிற அந்த வந்து இது மிடிவல் சான்ஸ்கிரிட்டில், அது ஓல்டு சங்க காலத்தினுடைய நெருங்கிய பகுதி. அது அந்த பகுதியில் இருந்த கிடைச்ச எழுத்து தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. நம்ம வந்து நம்முடைய விருந்தினர்களை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தவங்கள வந்து நம்ம வந்து தப்பாக என்றைக்குமே சொல்லக்கூடாது. இவங்க இந்த கண்டுபிடிச்சி கொடுத்தவங்க வந்து இதை வந்து, அதாவது சான்ஸ்கிரிட் பிராகிருதம்னு சொல்லி கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. இது வந்து சான்ஸ்கிரிட்டா, சமஸ்கிருதமா, அல்லது வந்து பிராகிருதமா, ஒரு 7 பொறிப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த மாதிரி குழப்பிக்கிறாங்க. இந்த குழப்பம் வந்து ரொம்ப முன்னாடியே இருந்தது. அதாவது இலங்கையில் கிடைச்ச அந்த கல்வெட்டுகள், பிராகிருத மொழி கல்வெட்டுகள், பாலி மொழி கல்வெட்டுகள், வட இந்தியாவில் கிடைச்ச பாலி பிராகிருத மொழி கல்வெட்டுலாம் இதே குழப்பம் இருந்தது. இது பிராகிருதமாக சமஸ்கிருதமான வந்து அவங்களால வகைப்படுத்த முடியல. ஆனால் 2 நெருங்கிய தொடர்புள்ள ஒரு உச்சரிப்புள்ள ஒரு மொழிகள், நமக்கு தமிழ் மலையாளம் மாதிரி, கன்னடம், தெலுங்கு அந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி அது மாதிரி வகைப்படுத்தப்பட்ட மொழிகள்னால அவங்களுக்கு வந்து அதை சரியாக பண்ண முடியல. இதை வந்து பிராகிருதத்தை வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறது, அது மாதிரி பாலியை சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நிறையா முதல்லையே போன நூற்றாண்டுலேயே இந்த கலவரம் நடந்திருக்கு. இப்போ நடக்கிற இதே கலவரம் மாதிரி போன நூற்றாண்டு நடந்திருக்கு. ஆனால் பின்னாடி அது வந்து சமஸ்கிருதம் கிடையாது, அது பிராகிருதம் அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்த இந்த எகிப்தில் நடந்தது வந்து இப்போ சான்ஸ்கிரிட் பிராகிருதம்னு ரெண்டையுமே கோட் பண்ணுறாங்க அவங்க. சமஸ்கிருதம் பிராகிருதம் போடுறாங்க.
என்னோட யோசனைக்கு அதை முழுசும் படித்து பார்த்து சமஸ்கிருத அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் பிராகிருத அறிஞர்களும் உட்காந்து அதை படித்து பார்த்து மிகச்சரியாக டெசிஃபர் பண்ணால் அது வந்து சமஸ்கிருதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து பிராகிருத மொழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சமஸ்கிருதம் வந்து ஒரு வணிக மொழி அல்ல. இது வந்து எகிப்தில் கிடச்சிருக்கு. சமஸ்கிருதம் ஒரு கோர்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஒரு புலமை இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்வான்கள் மொழி. அது குப்தர்கள் பீரியடில் தான் 4வது 5வது கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் அது வந்து ஏறக்குறைய ஒரு முழுமை பெறுது. அப்படி இருக்கிற போது ஒரு வணிக இடத்துல ஒரு வணிக ரூட்டில் ஒரு வணிக சாலையில் ஒரு பெருவழியில் வந்து இருக்கிற இடத்துல இது தொடர்பான கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து சமஸ்கிருதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பெரும்பாலும் பிராகிருதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சமஸ்கிருதத்துக்கு மேலே இருக்கிற கோபத்திலேயோ அல்லது வெறுப்புலையோ அந்த மாதிரி சொல்லலை. நம்ம எல்லா மொழியும் நேசிக்கிறவங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி யாதும் மொழியே யாவரும் கேளுன்னு வாழ்கிறவங்க நம்ம. அது மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து சமஸ்கிருதம் வகைப்படுத்தினதே தவறுன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கணிப்பது. பின்னாடி ஆய்வுகள் மேலே போனால் இது வந்து பிராகிருதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான முன் உதாரணங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, வட இந்தியாவிலையும் இருக்குது. இல்லை பிராகிருதம் போது தமிழின்னு நம்ம சொல்கிறோமே அது ஒரு ஒன்று தானே சார்? ரெண்டு இது. அதாவது இதில் ஒரு சின்ன சிக்கல் பொது பார்வையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல்ல நம்ம மொழி வேறு வரி வடிவம் வேறு. இதை ரெண்டையுமே குழப்பிக்கிறாங்க. அதாவது மொழி வேறு. டோட்டலாக பிராகிருதம்ங்கிறது மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது மொழி, பாலிங்கிறது மொழி, தமிழ்ங்கிறது மொழி. இந்த மொழிகளை எழுத பயன்படுத்த அந்த லெட்டர் இருக்குதுங்களா, ஸ்கிரிப்ட், ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், வடமொழியில் வந்து லிபின்னு சொல்கிறோம். அதுதான் எழுத்து வரி வடிவம். அது இதுவும் வேறு. அதாவது இப்போ சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம் வந்து ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் அது எழுதப்படுது. அது சமஸ்கிருதத்துக்கு தனி ஸ்கிரிப்ட் இல்லை. அதுக்கு சமஸ்கிருத மொழிக்குன்னு ஒரு தனி ஸ்கிரிப்ட் இல்லை. காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா சாரதா ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. அந்த பக்கம் நாகரி, நந்தி நாகரி, குட்டி லிப்பியில் எழுதுவாங்க. இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மோடி லிப்பியில் எழுதுவாங்க. பெங்கால் மொழியிலே அவங்களோட இதுலேயே சமஸ்கிருதத்தை எழுதுவாங்க. தமிழில் பார்த்து கிரந்தம், தமிழில் வந்து கிரந்தத்தில் எழுதுவாங்க. மலையாளத்தில் வந்து மலையாள கிரந்தம்னு சொல்லி சமஸ்கிருதம் அந்த மாதிரி எழுதுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் எல்லா பகுதிகளும் வந்து சமஸ்கிருதம் தங்களுடைய தாய்மொழியில் தங்களுடைய வரி வடிவத்தில் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சமஸ்கிருதத்துக்கென்று ஒரு தனியான வரி வடிவம் இல்லை. சமஸ்கிருதம் இப்போ சொல்கிற அந்த பிராமி மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிராமி வரி வடிவம், அந்த வரி வடிவம் வந்து தமிழிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. அதான் நம்முடைய கருத்து. அதுதான். இப்போ அந்த கொற்றங்கிறது தமிழியா இல்லை இப்போ இது வந்து அது பிராகிருதமாக சார்? அது வந்து கொற்றன்கிறது வந்து அது தமிழ். ஏன்னா கொற்றன் அந்த ரகரம் இருக்குது இல்லைங்களா, வல்லின அந்த ரகரம், அது என்ன இடையினம், அது யாரால வரலன்னு தானே சொல்கிறாங்க. அந்த ரகரம் வந்து வடமொழியிலே இல்லை. ஒரு 4 எழுத்துக்கள் வந்து ஏற்கனவே இதை வந்து ஜேம்ஸ் பிரின்சப்னு ஒருத்தர் இருந்திருக்கார். 18ஆம் நூற்றாண்டு 18-19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஒரு ஆங்கிலேயர். அவர் தான் இதை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட் வகைப்படுத்தினவர். அவர் தான் படித்தார். படித்து அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பழங்கால ஸ்கிரிப்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது அவர் தான். இப்போ சிகை அப்படிங்கிறதும் வந்து அதுவும் வந்து ஒரு வடமொழி, கொற்றங்கிறது வடமொழி அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சிகை என்கிற சொல் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு நீங்களும் பதிவிட்டிருக்கீங்க. கொற்றன் என்பது கொங்கு நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சான்றுகள் இருக்கு. அது அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னர் கொங்கு நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் அங்கே போய் சென்று வந்திருக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து கண்ட அப்படி இருக்கிற காரணத்தினால இங்கிருந்து ஒருத்தர் போய் பார்த்ததை தான் எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது முழுக்க தமிழருடைய மன்னரை பற்றி தான் குறிப்பிடுது அப்படின்னு கருதப்படுது. கண்டிப்பா. இது நீங்க அது எப்படின்னா, இப்போ இந்த ரகரம் சொன்ன இல்லைங்களா, அந்த ரகரம் வந்து தமிழுக்குரிய சிறப்பு எழுத்தது. அது வட பாலி பிராகிருத மொழிகளே சமஸ்கிருத பழைய கிரந்த அந்த பழைய எழுத்து வரி வடிவங்கள் அது இல்லை. அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், இது வந்து தமிழி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லி ஆகணும். அதாவது இந்த தமிழின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, தமிழிங்கிறது அது மாதிரி இந்த பிரம்மிங்கிறது, இதை நம்ம வந்து முதல்ல பேசணும். அதாவது தமிழி அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, இந்த தமிழி இப்போ வந்து தமிழ் பிரம்மின்னு சொல்லி இப்போ வந்து உச்சரிக்கிறாங்க. அந்த கருத்தரங்களை, அந்த பன்னாட்டு கருத்தரங்களை தமிழ்நாடு அரசினுடைய தொழில் துறை நடத்தின அந்த பன்னாட்டு கருத்தரங்களே அந்த ஆலோசகர் அவர் ராஜன் நினைக்கிறார், அவர் கே ராஜன், அவரே வந்து தமிழ் பிரம்மின்னு தான் சொல்கிறார். அது தவறு. ஏன்னா அங்கே இருக்கிற சில அறிஞர்களும் தமிழ் பிரம்மின்னு சொல்கிறாங்க. முதல்ல பிரம்மிங்கிற ஒரு சொல்லே கிடையாது. அது ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அது. ஏன்னா பிரம்மி அப்படிங்கிற எழுத்து வரி வடிவுமே இந்தியாவில் அந்த சொல்லே இல்லை. இது எங்கிருந்து அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், கிமு 3ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டுகளில் வந்து சமவயங்க சூக்தம், பன்னாவன சூக்தம்னு ஒரு ஜெயின் லிட்ரேச்சர், அது வந்து சமண இலக்கிய நூல் இருக்குது. 3ஆம் நூற்றாண்டில் சமவயங்க சூக்தமும் 1ஆம் நூற்றாண்டில் வந்து பன்னாவன சூக்தம் இருக்குது. இதில் தான் இந்தியாவில் பேசப்பட்ட அந்த மொழிகளுடைய வரி வடிவங்களை வந்து 18 வரி வடிவங்களை அந்த நூல் வந்து விரிவாக சொல்லுது. அதில் வந்து தமிழிங்கிற வார்த்தையை வந்து அது பதிவு பண்ணி வச்சுருக்கு. ஆனால் பிரம்மிங்கிற வார்த்தை அதில் இல்லை. அதில் வந்து பம்பின்னு இருக்குது, பம்பி. அதற்கு பின்னாடி 3 நூற்றாண்டுகள் கழித்து
கிபி 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் லலித விஸ்திரம்னு ஒரு நூல் வருது. அது வந்து பௌத்த நூல், அது ஒரு பௌத்த லிட்ரேச்சர். அதில் 64 மொழிகளுடைய வரி வடிவங்களை பூரா சொல்லுது. அது எதுக்கு சொல்லுதுன்னா, பௌத்தர் வந்து இந்தியாவில் அந்த காலத்தில் இருந்த இந்த மொழி இந்த வரி வடிவங்களை வந்து அவர் வந்து நல்லா அறிஞ்சிருந்தாருன்னு சொல்கிறதுக்கு எந்தெந்த இதெல்லாம் பேசப்பட்டதுங்கிறத சொல்லுது. அதில் முதல்ல பம்பின்னு சொல்லுது. அப்புறம் பின்னாடி வந்து 4வது இடங்கள் எல்லாம் தமிழி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. ஸோ நம்முடைய பகுதியில் இல்லாமல் வடமொழி இலக்கியங்களே தமிழிங்கிற சொல் இருக்குது. பன்னவன சூத்திரத்தில் இருக்குது, லலித விஸ்தரத்தில் இருக்குது, சமயங்க சூத்திரத்தில் தமிழிங்கிற சொல் இருக்குது. நம்முடைய மொழிக்கான வரி வடிவம் அது. ஆனால் பிராகிருத மொழிக்கோ பாலி மொழிக்கோ சமஸ்கிருத மொழிக்கோ பிரம்மிங்கிற சொல்லே இல்லை. அது பம்பி அப்படிங்கிற சொல்லில் தான் அதை வந்து குறிப்பிடுது. பம்பி. இந்த பம்பியை தான் இவங்க வந்து தவறாக பிரம்மின்னு சொல்லி திருப்புறாங்க. ஏற்கனவே ஒரு சொல்லு இருக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? அந்த பம்பி எப்படி ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது அதை வந்து ரெண்டு சேர்த்து எப்படி சொல்ல முடியும்? இப்போ தமிழ் திராவிடங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? அவங்க தமிழ் வந்து சமஸ்கிருதம் சொன்னால் எப்படி இருக்கும்? ரெண்டு கலந்து சொன்ன மாதிரி இருக்கும். ஆமாம், அது அவங்க ஒரு அதாவது எல்லாமே சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறாங்களே, எல்லாமே சமஸ்கிருதம் மயமாக்கத்தில் வந்து அந்த மாதிரி அதை பண்ணுறாங்க. நான் பம்பின்னு ஒரு இதே வந்து ஒன்று இருக்குது. பிரம்மிங்கிற வார்த்தை வந்து அதில் சொல்ல இல்லை கிடையாது. இந்த பம்பிங்கிறது அது எதுக்காக பிராமண அப்படிங்கிறதுக்காக அந்த குரல் ஒலிப்புக்காக பிரம்மின்னு இப்போ சேர்த்திட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இது எதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், பம்பி அப்படிங்கிறத வந்து சமண முனிவத்தருடைய முதல் தீர்த்தங்கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆதி தீர்த்தங்கர்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் வந்து பம்பி. அந்த தன்னுடைய ஆதிநாதர் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து போதனைகளை சொல்கிற போது இந்த மொழியில் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போதனையில் ஒரு மொழி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து பம்பி கேட்டாங்க. ஆதிநாதருடைய மகள் தான் பம்பி. அந்த பம்பினுடைய பேரில் தான் அந்த வரி வடிவங்கள் இருந்தது. அதுவும் முதல்ல சொல்கிறாங்க. அந்த சமண இலக்கியங்களும் அதான் சொல்லுது. பின்னாடி அதெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. எழுத ஆரம்பிக்கும் அந்த பம்பியில் அது வந்து எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அது பம்பி தான் அதனுடைய பேர், பிரம்மி அல்ல. இந்த பிராகிருதத்தையும் பாலி இவங்க சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறதோ அது பிரம்மின்னு சொல்லி மாற்றுறாங்க. அது தவறு. அது நான் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து தமிழ்நாடு அரசையும் இந்த மாதிரி மத்திய தொல்லியல் துறை இந்திய அரசையும் கூட நான் அது வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா அந்த பிரம்மிங்கிற வார்த்தை இனிமேல் பயன்படுத்தாதீங்க, தொல்லியலே பயன்படுத்தாதீங்க. பிரம்மிங்கிற ஒரு சொல்லே கிடையாது நமக்கு தமிழ் இருக்குது. அப்புறம் தமிழ் பிரம்மின்னு ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா, தமிழ் பிரம்மிங்கிறது அப்படி ஒரு இது இல்லை. அது மாதிரி ஒரு சொல்லே கிடையாது. ஏன்னா வட அசோகனுடைய அந்த வடமொழியில் இருக்கிற அந்த வடமொழி வரி வடிவத்துக்கும் தமிழுக்குள்ள வேறுபாடை சொல்ல வந்து ஐராவத மகாதேவன் தான் அதை முதன்னு காயின் பண்ணவர். ஐராவத மகாந்தேவன் சொல்கிறார். அதை வந்து இது தமிழ் பிரம்மின்னு சொல்கிறார், வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக சொல்கிறாரு. அந்த வார்த்தையும் தவறான வார்த்தை. ஏன்னா பிரம்மிங்கிற வார்த்தை இருந்தபோது தமிழ் பிரம்மிங்கிற வார்த்தை இருக்க முடியாது. பம்பி அது. இப்போ அது ஏன் இந்த மாதிரி பிரம்மின்னு மாத்திரம் உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ நம்ம பேரை வந்து மாற்றுற போது அந்த தொல்லைகள்லாம் வந்துடும். இப்போ மும்பைன்னு இருக்கு இல்லைங்களா, பாம்பேன்னு இருக்கிறத நம்ம வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பேர் மும்பைன்னு சொல்லி மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி தான் பம்பின்னு இருக்கிறத பம்பினே சொல்லிட்டு போங்க. அதில் என்ன அவங்க பாலி மொழிக்காரர்கள் பிராகிருத மொழிக்காரர்கள் சண்டைக்கு வருவாங்க இல்லையா, கன்னட மொழியில் எந்த மொழியில் பம்பின்னு இருக்கிறத நீயா பிரம்மின்னு சொல்லி மாத்திரன்னு சொல்லி. பிரம்மிங்கிற ஒரு சொல்லே கிடையாது. அது பிரம்மம் பெருசு, பிரம்மம் இதுக்காக அதை மாற்றினாங்க, சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறதுக்காக மாற்றினது. அது அந்த சொல்ல இருக்கக்கூடாது. பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த அந்த பன்னாட்டு கருத்தரங்கில் தமிழியே, அதாவது தமிழ்நாடு அரசுக்கு இதை நான் உண்மையில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அது வந்து தமிழின்னு சொல்லி வந்து அதை வந்து அஃபிஷியலாக ஜீவோ போடுங்க. அதை தமிழ் பிரம்மின்னு சொல்ல வேணாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மிங்கிற ஒரு சொல்லே இல்லை. அது தமிழ் பிரம்மிங்கிறது அதோட மோசமாக இருக்குது. அதனால் தமிழின்னு சொல்லி அதை வந்து அரசாங்கத்தில் அது ஒரு ஜீவாவே போடணும். பின்னாடி அதுதான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்போ நம்ம வந்து எகிப்தில் இருக்கிறது பிரம்மின்னு சொன்னால் அது சான்ஸ்கிரிட்டைஸ் மாதிரி இவங்களே தவறாக நினச்சிக்கிட்டு வந்து உரிமை கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா. அதனால் அது வந்து தமிழி அப்படிங்கிற வார்த்தையை அதை வந்து ஒரு அஃபிஷியலாகவே அதை சொல்லணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தில் அந்த தொல்லியல் துறையில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற ஆய்வறிஞர்களும் சரி, சில பேர் தமிழ் பிரம்மிங்கிறதே விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. அது நல்ல இதில் அது தேவையில்லை. தமிழின்னு வருது, தமிழ் மொழிக்கான நமக்கான சட்டை அது நம்ம போட்டுக்கிறோம். அது சட்டை இல்லாதவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. தமிழின்னு சொல்லி அதை வந்து சொல்லணும். இன்னும் முக்கியமாக அந்த இதில் வந்து ஒரு இதை சொன்னாங்க, அதாவது இவங்க உரிமை கொண்டாடு, இப்போ சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுற மாதிரியே அந்த கருத்தரங்கில் ஒரு வேதனையான நிகழ்ச்சியோடு அதை வந்து பார்த்தேன். அது ஒரு கல்வெட்டில் வந்து பாண்டிய நாடான்னு இருக்குது, பாண்டிய நாடன் அப்படின்னு இருக்குது. அது நான் அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. ஆனால் இதை வந்து அவங்க வாசிக்கிற பாண்டியாத்தாம் அப்படின்னு சொல்லி ரிலேட்டட் டு சான்ஸ்கிரிட்னு சொல்லி இவங்களே கேள்வி கேட்குறாங்க. அதில் அவங்க எழுதுகிறாங்க, அதாவது கே ராஜன் மாதிரி ஒய் சுப்பராயலு, யதீஷ்குமார், இவங்க 3 பேரும் அதை வந்து வாசிக்கிறதாக கீழே போட்டிருக்காங்க. பாண்டிய நாடன் எதுக்காக வம்படியாக வந்து பாண்டியாத்தான் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணணும், எதுக்காக சமஸ்கிருதப்படுத்தணும், தேவையில்லை. இப்போ பாண்டிய நாடான்னு தெளிவாகவே இருக்குது. அதில் பாண்டிய நாடான் அந்த நாங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் சொல்லுங்கிற விட அழிஞ்சு போயிருக்கு. எழுத்து பாண்டிய அப்படின்றது அது அழிஞ்சு போய் அப்புறம் டன்னு முடியுது, பாண்டிய நாடுன்னு வாசிக்க முடியாது. அதை வந்து பாண்டியத்தான்னு அவங்க உரிமை கொண்டாடுறதை விட்டுட்டு இருக்கிற தமிழவே ஏன் தாரை வாக்கணும்?
நம்மளே எடுத்துக்கொண்டு போய் அவங்க கொடுத்து அப்புறம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பாண்டிய நாடன் அது பாண்டியத்தன் அல்ல, பாண்டியமோ பண்டயம் பண்டம் அது பூரா உண்டலாம். பாண்டிய அப்படிங்கிற வார்த்தை வரும்போது இயல்பா நமக்கு பாண்டியத்தான் போகணும், பாண்டிய நாடுன்னு போகணும். அதை ஏன் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணணும்? நம்மளே அந்த தவறு பண்ணக்கூடாது. தமிழ் அப்படிங்கிறத வந்து நீங்க அதிகாரப்பூர்வமாக அலுவல் பூர்வமாக இங்க நம்ம வந்து அரசாணை வெளியிடணும் தமிழிங்கிறது. ஏன்னா அது நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, நமக்கு சான்றுகள் இருக்கு. நம்முடைய இலக்கியத்தில் வடமொழி இலக்கியங்களே 3 இது சொன்னேன். லலித விஸ்தரம் பௌத்த இலக்கியம், சமவயங்க சூக்தம், பன்னாவன சூக்தத்தில் வந்து சமண பௌத்தத்திலே இருக்கு நம்முடைய இது இருக்குது. ஆனால் அவங்களது இல்லை. பிரம்மிங்கிறது இனிமேல் வட இந்தியாவிலையும் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. பிரம்மிங்கிற இது வந்து எந்த ஸ்கிரிப்டுக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொல்லை இல்லை. பம்பின்னு வேணால் சொல்லிங்க. அது பிராகிருத மொழியில் பம்பி இருந்தது, சமஸ்கிருத மொழியில் பம்பி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழி எழுதப்பட்டது, அல்லது பம்பி வரி வடிவத்தில் பிராகிருத மொழிகளோ பாலி மொழிகளோ எழுதப்பட்டன வேணால் சொல்லுங்கள். பிரமின்னு சொல்லாதீங்க. பிரமி இல்லை, இல்லாத போய் ஏன் போய் சொல்லணும்? இதில் இந்த கொற்றவன் வரக்கண்டதுங்கிற வாசித்ததிலே ஒரு குறைபாடு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே சொன்னார், கொற்றன் ரகரம் வந்து தமிழுக்குரிய சொல்லு, அது வடமொழிக்கு இல்லை. கொற்றவன் வந்து அவங்க உரிமை கொண்டாடவே முடியாது. அது மாதிரி சிகை இருக்குது இல்லைங்களா? சிகை அப்படிங்கிறது உச்சி. நான் அது ஏற்கனவே என்னோட அந்த இதை கூட போட்டிருந்தேன். அது வந்து 60க்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து இந்த முடிக்கு இருக்குது. 60க்கும் மேற்பட்ட சொற்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு பொதுமையான சொற்கள் இருக்குது. அது மாதிரி பெண்ணுக்குரிய முடிக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு தனி சொற்கள், ஆணுக்குரிய முடிக்குள்ள தனி சொற்கள், அது மாதிரி நிறைய பேர் 60க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குது. அதில் அந்த சிகைங்கிறது ஒன்று. இது வந்து பிங்கள நிகண்டு. இது அந்த பிங்கள நிகண்டில் அந்த முடி மயிரை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா குடுமியின் பெயர் அப்படின்னு சொல்லி சிமிழம், சிக்கம், சிகை, சிமி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது பிங்கள நிகழ்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நவீரம், கடிகை, குழி, சூழின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த அப்புறம் ஆண்பால் மயிர் இருக்குது. இது வந்து பொதுமையான பேர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளது. ஆண்பாலுக்குள்ள அந்த மயிரின் ஒரு தனித்துவமான பெயர்கள்னு சொல்கிற போது குஞ்சி, பித்தை, ஓரி, குழல், கார், பங்கி, கரியல், கதுப்பு, தலை, நவீர், பிச்சம், சிகை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்பால் கொள்ளிய முறைகள் சொல்கிறது அந்த மயிரினுடைய பெயர்கள்னு வகையை சொல்கிற போது குழல், கூளை, குந்தளம், கூந்தல், அழகம், ஓதி, ஐம்பால், கதுப்பு, சுருள், விலோதம், சுரியல், கோதை, குரல், கூறல் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு சொல்கிறாங்க. அப்புறம் பொதுப்பெயர் கதுப்பு, கேசம், சுரியல், குழல் அது மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டுக்கு உள்ளது. குந்தளம், அழகம், விலோதம் அப்படிங்கிற சொல்லுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி முடி, குழல், தொங்கல், பனிச்சை, சுருள் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஓரி, பங்கி, உலை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய நான் எண்ணி பார்த்தேன். அதில் வந்து 60 நீங்கள் இதை வாசிட்டோம்னா நம்ம இதுதான் அதிகமாக போகும், நேரம் அதிகமாக 60க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குது. 60க்கும் மேற்பட்ட வெறும் முடிக்கு மட்டுமே 60க்கும் மேற்பட்ட சொற்கள். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட பிரிக்கிறாங்க. ஆண்முடி வேறு பெண்முடிக்கு இவ்வளவு சொற்கள் இருக்கிற போது சிகைங்கிறது அது தவறானது. ரெண்டாவது ஐகாரம் வந்து தமிழினுடைய ஐகாரம் வடமொழியில் பிரிகிற போது ஆகாரமாக தான் பிரியும். இதுக்குன்னு இப்போ அலை அப்படின்னா அலா அப்படின்னு தான் போகாது. இப்போ மாலைன்னு சொன்னோம்னு வச்சுங்க, அது வந்து மாலானதான் மாற்றுவாங்க அவங்க. ஐ வடமொழியில் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. ஐ வந்து அவங்க ஐயை பயன்படுத்தி அவங்களுடைய மொழி அமைப்பு அந்த மாதிரி இல்லை. ஸோ மாலாங்கிறது மாலைன்னு சொல்லப்போ கலை அப்படின்னா அவங்க கலா அப்படின்னு தான் மாற்ற முடியாது. சிலை அப்படின்னா சிலா அப்படின்னு தான் மாற்ற முடியும். அது மாதிரி தான் சிகை அப்படிங்கிறத சிகானதான் மாற்ற முடியும் அவங்களுக்கு. இன்னும் ரெண்டாவது என்னன்னா இந்த ரெண்டாவது இப்போ சிகா அப்படிங்கிற பேர். அது சிகா ஷிங்கிறது அந்த சிகா காயின் தானே சொல்கிறாங்க இவங்க. ஆமாம், அது நம்ம விளம்பரத்தோட அப்படி தானே வருது, அது மாதிரி வருது. இப்போ சிகா கா இருக்குதுங்க, ரெண்டாவது கா. அது வடமொழியில் வந்து கா இக்க கா இக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவது கா இக்க வடமொழியுடைய பாலி பிராகிருதம், சான்ஸ்கிரிட் அல்லது வடமொழி எந்த வடமொழியில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலுமே இந்த வல்லினம் இருக்குதுல்ல, கசட தபர, அது அந்த மொழியினுடைய பெயர் சொல்கள் 2வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ வர்ற போது அது கண்டிப்பாக தமிழ் சொல்லாக தான் இருக்கும். அது இங்கிருந்து கடன் பெற போது அவங்க அந்த எழுத்துக்கு தான் மாற்ற முடியும். ஏன்னா நேரடியாக முதல் சொல்ல 3வது சொல்ல போட்டால் அவங்களுக்கு அவங்களுடைய மொழி மாதிரி ஆயிரும். அதை வேறுபடுத்தி காமிக்காக பழைய இதில் அப்படி தான் இருக்குது. அது தமிழ் சொல்லுது, அதில் வந்து சந்தேகமே இல்லை. இந்த சிகை அல்லது வந்து சிகழியைன்னு இருக்குது இல்லைங்களா, அது தமிழில் வந்து இலக்கியங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இருக்குது. நிறைய தமிழறிஞர்கள் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி, இந்த ரகலைக்கு பின்னாடி, இந்த கலவரத்துக்கு பின்னாடி நிறைய பேர் எடுத்து போட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு அந்த கலித்தொகையில் இருந்து அதை சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கலித்தொகை, சங்க இலக்கியங்கள் வந்து தொகுதி கலித்தொகை. இது வந்து 96வது பாடல் 8, 9வது வரிகளில் இருக்குது. கூந்தல், பல்மயிர், கொய்சுவல், மேல் விரித்த யாக்கை, சிகழிகை, செவ்வு உலை, நீலமணிக்கடிகை, வள்ளிகைன்னு போகுது. இந்த சிகழிகை தான் அந்த சிகை. அது ஏதாவது இல்லாத உரிமை கொண்டாட வேணாம், அது வந்து தப்பாக இருக்குது. இப்போ உரிமை கொண்டாடுற போது என்ன ஆகுது, தமிழர்கள் வந்து சான்ஸ்கிரிட் மேலே பாய வேண்டியிருக்கு. அது வந்து நம்ம மொழி, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு நம்ம வளர்த்துல நம்ம யாருடைய மொழியும் சொந்தம் கொண்டாடல. ஆமாம், நம்ம யாரோட மொழியும் சொன்னாங்கன்னா. ரெண்டாவது நம்ம வந்து அடுத்த மொழி மேலே ஆக்கிரமிச்சு நமக்கு பழக்கமே கிடையாது. நம்ம மன்னர்களோட வெளியில் படையெடுத்து போனால் கூட ஏதோ ஒரு காரணங்களுக்காக, வணிக நோக்கங்களுக்காக
வணிக பெருவழிகள் வந்து கடல் கொள்ளையர்களாட துன்பத்துக்கு ஆளாகக்கூடாங்க படையெடுத்து போனால் கூட அந்த நாட்டில் படையெடுத்து போய் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவங்க இடத்த பிடிச்சி வந்துடுறாங்க. ராஜேந்திர சோழன் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அது மாதிரி நம்முடைய ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, நம்ம வந்து என்ன சொல்ல போனால் வந்தார்கள் வாழை வைத்து ஒளிஞ்சு போனவங்க நம்ம. அது மாதிரி இதை வந்து தப்பாக சொல்கிறாங்க, அது மாதிரி இல்லை. நிச்சயம், மிக்க நன்றிங்க ஐயா. நீங்கள் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.